ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாக்கியலட்சுமி பார்க்க போகிறோம். பாக்கியலட்சுமியில் வந்துட்டு எல்லாரும் வந்து தாத்தா பிறந்த நாளுக்கு கொண்டாடின வீடியோ பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு கண்ணீர் வந்துருச்சு. எல்லாரும் மலர்ந்த ஞாபகம்னு சொல்லிட்டு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, ஃபீல் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதோடு சேர்ந்து இனியாவை கொண்டு போய் காலேஜுக்கு விடலான்னு போனால் நம்ம எழில் கொண்டு போய் விட போகிறாரு. கோபி அந்த வழியில் வந்து டேய் விட்றா என் குழந்தைய நான் விட்டுறேனான்னு சொல்லிட்டு இவரு கெஞ்ச, சரி அப்பா கெஞ்சுறாருன்னு இவரும் மனசரங்கி வந்துட்டாரு. நம்ம பாக்கியாக இருந்துட்டு எங்கடா இனியான்னு சொல்லி கேட்க, இல்லைப்பா அப்பா கூப்பிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல விடுங்க, அந்த மனுஷருக்கும் கொஞ்சம் கஷ்டம் இருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லைங்க, இங்கே வந்துட்டு உயில் எழுதி வச்சிருக்காரு தாத்தா, அப்போ சாக போகிறோம் முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அது ரொம்ப சென்டிமெண்ட் சீனாக போட்டானுங்க. இன்னைக்கு ரொம்ப அழுக வந்துருச்சுங்க. சரி பார்க்குற ஆடியன்ஸ்க்கே கண் கலங்குதுன்னா பார்த்துக்கோங்க. ஏன் இப்படி பதற வைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அந்த உயிலை எடுத்து படிக்கும் போது எல்லாமே இருக்கிற கொஞ்சம் சொத்தையும் நான் பாக்கியா பேரில் எழுதி வைக்கிறேன்னு சொன்னது மட்டும் இல்லைங்க, பணம் இங்கே எங்கே போட்டு வச்சிருக்கேன் அங்கங்கே போட்டிருக்கேன், ஈஸ்வரிக்கு கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி எல்லாத்தையுமே பேர பிள்ளைங்களுக்கு வேற லெவலில் மருமகளுக்கு பிரித்து கொடுத்துட்டாரு. இதை படித்தோடனே எல்லாரும் கண்ணிலையும் கண்ணீர் வருதுங்க. அது மட்டும் இல்லைங்க, நம்ம செலியும் அழுவுறதை பார்க்கணுமே, குமுறி குமுறி அழுகுறாரு. செலியா அழுவாதீங்க, உங்களுக்கு மட்டுமா தாத்தா, ஊருக்கே தாத்தா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. எதுக்காக இந்த சென்டிமெண்ட் சீனை போட்டு விட்டாங்கன்னு தெரில. சரி பரவாயில்ல விடுங்க. அதுக்கப்புறம் ஆளுக்கு ஒரு லெட்டர் எழுதி வைக்க, இது ஈஸ்வரி பாட்டி லெட்டர் படிக்கும் போதே நமக்கு கண்ணீர் பொலன்னு கொட்டுதே, காவேரி ஆறு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. நம்ம ஈஸ்வரி பாட்டிக்கு வேற காவேரி ஆறு கூட அணை கட்டி நிப்பாட்டி இல்லாமாட்டுக்கு நம்ம பாட்டியோட கண்ணீரை நிப்பாட்ட முடியல. அச்சோன்னு வருத்தமாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படின்னு நினச்சி ஃபீலிங்ஸாகவும் இருக்குது. அதே நினச்சி கண் கலங்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியாவோட லெட்டரை படிக்க போகும்போது, உனக்காக நான் இருக்கேன் பாக்கியா, எந்த சூழ்நிலையும் உன்னை கைவிட மாட்டேன், உன்னை ஆசீர்வாதம் பண்ணுவேன், உன் லைஃப்பை நீ வாழுன்னு சொல்லிட்டு சந்தோஷமாக ஆசீர்வாதம் பண்ணுறாரு. வாழ்க்கை வளமுடன் சொல்லிட்டு சென்றுட்டாரு.